அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சந்தர்ப்பத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர் பற்றிய ஒரு தெளிவை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். ஜக்காத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் கடமையாக்கப்படுகிறது. நோன்பு கடமையாக்கப்படுவதோடு சேர்த்து விதிக்கப்பட்ட ஒரு கடமை தான் ஜக்காத்து அல் ஃபித்ரும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினாங்க. பேரீச்சம்பழம், வாட்கோதுமை இவற்றிலிருந்து ஒரு சா கொடுக்க சொல்லி, இது ஒவ்வொருவரும் சுதந்திரமான அல்லது அடிமையான ஆணான அல்லது பெண்ணான ஒவ்வொரு முஸ்லீமுடையும் கடமை இது என்று சொல்லி, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதை கடமையாக்கினாங்க என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அப்போ அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு கட்டாய கடமை. ஜக்காத்துல் ஃபித்ருக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் ஒரு அடிப்படையான வேறுபாடு ஒன்று காணப்படுது. ஜக்காத் சொத்துக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கடமை, அதாவது எங்கள்கிட்ட உள்ள சொத்தால் வார ஒரு கடமை அது. ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படி அல்ல. ஜக்காத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு மனிதனின் மீதும் விதிக்கப்பட்டுள்ள ஒரு கடமை. ரைட். இனி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கடமையாக்கினாங்க, இதுக்குரிய நியாயங்கள் என்னன்றதை விளங்கப்படுத்துகிற நேரம் ஒன்று சொல்லுவாங்க. இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது ஒரு கருத்து, இமாம் அபூதாவுத் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வீண் பேச்சுக்கள், வீண் தொழிற்பாடுகள் இவற்றிலிருந்து ஒரு முஸ்லீமை தூய்மைப்படுத்துறதுக்கு, அதே நேரம் ஏழைகளுக்கு உணவாக அமைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினாங்க என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் நோன்பு நோட்டு கொண்டு இருக்கின்ற போது பொய் சொல்லிப்பார், கோல் சொல்லிப்பார், புறம்பேசிப்பார், தகாத அதாவது பார்வையை தகாத விதத்தில் சில நேரம் பயன்படுத்திப்பார். இப்படி அவரால் நோன்பில் சில பிழைகள் நடந்திருக்கும். ரைட். எனவே அப்போ இந்த பிழைகளில் இருந்து நோன்பை தூய்மைப்படுத்துவதாக ஜக்காத்துல் ஃபித்ர் அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் 5 நேர தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்து தொழுகைகள் இருக்குது. அந்த 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் உள்ள அந்த முன்பின் சுன்னத்து தொழுகைகள், அந்த 5 நேர தொழுகைகளில் விடுபடுற குறைகளை நிவர்த்தி செய்வது போல ரமலான் நோன்பில் விடுபடுகின்ற அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. அல்லது வக்கீஉ பின் ஜர்ராஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வது போல அவர் ஒப்பிடுவார், இந்த சதகத்துல் ஃபித்ரை, ஜக்காத்துல் ஃபித்ரை ஒப்பிடுவார் சஜதத்து சஹுவுக்கு. தொழுகையில் விடுபடுகின்ற ஒரு தவறை எப்படி அந்த சஜதா சஹு நிறைவு செய்கிறதோ அதே மாதிரி தான், இந்த நிவர்த்தி செய்கிறதோ அதே மாதிரி தான் சதகத்துல் ஃபித்ர் நிவர்த்தி செய்கிறது நோம்பில் விடப்படுகின்ற குறைய. எனவே அப்போ இது சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதற்கான ஒரு காரணம். அடுத்தது 2வது இன்னொரு முக்கியமான காரணம், இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அகுனூஹும் ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளில், அதாவது பெருநாள் தினத்தில் அவர்களை தேவையற்றவர்களாக ஆக்குங்க, அதாவது வசதி உள்ளவர்களாக ஆக்குங்கன்னு சொல்லி. எனவே அப்போ அந்த பெருநாள் கொண்டாடுற நேரம் முழு முஸ்லீம் சமூகமும் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடும்.
சமூகத்தில் உள்ள ஏழைகள், பலவீனர்கள், இவங்களுக்கும் அந்த பெருநாள் தினத்தில் பெருநாளை கொண்டாடுவதற்கு வழி இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷம் எல்லோரையும் ஆட்கொள்கின்ற சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் விரும்புதோ. எனவே அப்போ அடிப்படை தேவைகள் எல்லாரையும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில தான் பெருநாள் கொண்டாடப்படணும் என்பதற்கு இஸ்லாம் செய்த ஒரு ஏற்பாடாக இந்த சதகத்துல் ஃபித்ர் அமைந்திருக்கிறது என்றது அதுக்கு சொல்லப்படுற இன்னொரு விளக்கம். இன்னொன்று சொல்லுவாங்க இப்படி, இப்போ ஜக்காத்தை பொறுத்தவரையில் வசதி உள்ளவனுக்கு தானே ஜக்காத் கடமையாகும். சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் பெருநாள் தினத்தில் தனக்கும் தண்ட பராமரிப்பில் உள்ளவர்களுக்கும் உரிய தேவைகள் போக, அத்தியாவசிய தேவைகள் போக மீதமாக ஒரு ஆள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அவர் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாகணும், தனக்காகவும் தண்ட பராமரிப்பில் உள்ளவர்களுக்காகவும். எனவே அப்போ அந்த ஏழையாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தினத்தில் அவற்றை வசதியாக இருந்தால், உதாரணம் சொல்லுவாங்களே, ஏழையாக இருக்கிறார், கடனாளியாக இருக்கிறார், ஆனால் அந்த கடன் அவசரமான கடன் அல்ல, ரைட், அன்றைக்கு அடைக்க வேண்டிய கடன் அல்ல. இப்போ இவரை பொறுத்தவரையில் கூட இந்த சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் சதகத்துல் ஃபித்ர் கடமையாக மாறுகிறது. எனவே அப்போ அல்லாஹ் இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரை ஏன் கடமையாக்கி இருக்கிறான்டா, கொடுத்து பழகணும், எடுத்து மட்டுமல்ல, எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யணும். எனவே ஏழையாக இருந்தாலும் சமூகத்துக்கு தன்னாலி என்ற பங்களிப்பை செய்யணும் என்ற வகையில் தான், அதுக்கு பழக்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்டா இந்த சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறான். இது சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான நோக்கம். அடுத்தது இப்போ இந்த இப்படி அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை பிடிக்கிறதுக்கு, நோன்பை நோட்பதற்கு வசதி செய்து தந்திருக்கிறான். நோன்பை பிடிச்சிக்கிறோம். அந்த வகையில் அந்த நாங்கள் செய்த அந்த நோன்புக்கு, பிடித்த நோன்புக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அருளை எங்களுக்கு செஞ்சதுக்கு நன்றி கடன் தெரிவிப்பதாகவும் சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் சதகத்துல் ஃபித்ர் அமைந்திருக்கிறது. ஹைர். அடுத்தது இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் சதகத்துல் ஃபித்ர் எல்லாரையும் கடமை. ஆனால் அந்த கருவறையில் உள்ள குழந்தையை பொறுத்தவரையில் கருவறையில் உள்ள குழந்தைக்காக சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபாக மாட்டாது. கொடுத்தா நல்லம், கொடுக்கறது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, ரைட். ஆனால் கொடுக்கறது கடமையாக மாட்டாது. இமாம் ஷவுகானி இஜ்மான்னு சொல்லி சொல்கிறாரு. இமாம் இப்னுல் முன்திர் அந்த இஜ்மாவை குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்கிறார். அதாவது கருவறையில் உள்ள குழந்தைக்காக சதகத்துல் ஃபித்ர் வாஜிபாக மாட்டாது, ரைட். இமாம் அஹ்மத் கருவறையில் உள்ள குழந்தைக்காக சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறத விரும்பினார், விரும்பத்தக்க செயல் என்று கருதினார், அதை கடமைன்னு சொல்லி சொல்லல. உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் கருவறையில் உள்ள அந்த குழந்தைக்காக கொடுத்திருக்கிறாங்க சதகத்துல் ஃபித்ர். ஆனால் அது கடமைன்றதை காட்டாது, விரும்பத்தக்கது என்ற கருத்தை தான் அது காட்டும். எனவே அப்போ சதகத்துல் ஃபித்ர் அந்த குறிப்பிட்ட தினத்தில், பெருநாள் தினத்தில் யாருக்கு அவர பராமரிப்பில் உள்ளவர்கள தேவைகள் போக மீதமாக இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ, அவங்க கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுத்து ஆக வேண்டும். எவ்வளோ கொடுக்கணும் என்றதை பொறுத்த வரையில் இனி அது இந்த ஜும்ஹூர் உலமாவோட கருத்துப்படி ஒரு சா கொடுக்கணும். பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களோட கருத்துப்படி ஒரு சா கொடுக்கணும். இனி அதில் அந்த அளவை பொறுத்த வரையில் 2.5 கிலோ அல்லது 3 கிலோக்குள்ளே கொடுக்குறோம். அதாவது 2156 கிராம்ண்டுவாங்க. அது கூடுறது பிரச்சனை அல்ல. 2.5 கிலோவாக இருக்கலாம் அல்லது 3 கிலோ வரைக்கும் கொடுக்கறது, அல்லது அதை விட கூடவும் கொடுக்கலாம். கொடுக்கறது பிரச்சனை அல்ல. எனவே கொடுக்க வேண்டிய அளவு ஒரு சா, ரைட். அடுத்தது இதை பொறுத்த வரையில், அதாவது சதகத்துல் ஃபித்ரை கண்டிப்பாக
அரிசி தான் கொடுக்கணுமா, பெருமதியை கொடுக்க இயலாதா என்றதை பொறுத்தவரையில் இமாம் அபூ ஹனீஃபாவை தவிர்ந்த ஏனைய அறிஞர்கள் என்ன செய்யலைண்டா, உதாரணமாக இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இவங்க 3 பேருமே அனுமதிக்க இல்லை பெருமதி கொடுக்குறது. இமாம் சௌரி, இமாம் அபூ ஹனீஃபா, ஹனஃபி மதுஹப்ட கருத்து, இவங்க அனுமதிக்கிறாங்க பெருமதி கொடுக்கலும்னு சொல்லி. அவங்க காட்டுற ஆதாரம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா பெருமதி கொடுத்திக்கிறாங்க. ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அனுமதிச்சிக்கிறாங்க. உதாரணமாக இமாம் ஹசனுல் பசரி சொல்கிறாரு, லாபாச அன் தூத்தா தராஹிம் ஃபி சதகத்தில் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ராக திர்ஹம்களை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அதா ரஹிமஹுல்லா உங்களுக்கு தெரியும், ஒரு தாபி, அவர் அந்த சதகத்துல் ஃபித்ர் வெள்ளி திர்ஹம்களை தான் சதகத்துல் ஃபித்ராக கொடுத்திருக்கிறார். அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ், இந்த பெருநாள் தினத்தில் அவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்குங்கள், அந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற நேரம் சொல்லுவாங்க. வசதி உள்ளவர்களாக ஆக்குறதுக்கு மிச்சம் பொருத்தம் பணத்தை கொடுக்கிறது என்று சொல்லி. ரைட். அதே நேரம் சஹாபாக்கள் உதாரணமாக சொல்லுங்க, இந்த ரசூல்லா ஹதீஸில் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்குற நேரம் என்னது, பேரிச்சம்பழமும் அடுத்தது இந்த வாட்கோதுமை, இந்த 2க்கும் தான் ஒரு சான்னு சொல்லிக்கிறார். எனவே அப்போ அந்த உதாரணமாக சொல்லுங்க, இப்போ கோதுமையிலேருந்து கொடுக்குற, கோதுமையிலிருந்து சதகத்துல் ஃபித்ர் கொடுக்குற நேரம் முஆவியார்கள் எல்லாம் ஒன்றும் நிஸ்பு சா, அரை சா கொடுத்தா போதுமானது என்று சொன்னார். எனவே அப்போ பெருமதி தான் அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்போ அதுவும் எங்களுக்கு காட்டும் என்னது, சதகத்துல் ஃபித்ரை கொடுக்குற நேரம் என்னது பணமாகவும் கொடுக்க முடியும் என்று சொல்லி. அதே நேரம் இந்த நவீன உலகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு லேசாக அமையும் பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்கிறது. உதாரணமாக சொல்லணும், இப்போ ஒரு ஏழைகள் எல்லாருக்கும் அந்த குறிப்பிட்ட தினத்தில் அரிசி வந்து சேருது, நிறைய அரிசி கிடைக்குது. ஏழை தண்ட தேவையை நிறைவேற்றி கொள்ள என்ன செய்ய வேண்டி வரும்னா, அந்த அரிசியை கொண்டு போய்த்து விற்க வேண்டி வரும். விற்கிற நேரம் அந்த அவர் விரும்புகிற அந்த விலைக்கு விற்க இயலாமைக்கும். எனவே அதை விட பொருத்தமாக இருக்கலாம், அவரோட தேவைகளை, பெருநாளோட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அவருக்கு சல்லியை கொடுக்கறது பொருத்தமாக இருக்கலாம். எனவே அந்த இப்படி சொல்கிறது பொருத்தமாக இருக்கலாம். அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க, நவீன இஸ்லாமிய அறிஞர்கள், எங்களோட சமூக சூழலில் எது மிச்சம் பொருத்தமோ, உதாரணமாக சொல்லுவாங்களேன், அந்த குறிப்பிட்ட ஏழைக்கு எதை கொடுக்கறது பொருத்தம். உதாரணமாக தானியத்தை கொடுக்கறது தான் பொருத்தமா, இப்போ தானியத்தை கொடுப்போம். அல்லது வைப்போம் சல்லி கொடுக்கறது தான் பொருத்தமா, இப்போ சல்லியை கொடுக்கறது பொருத்தம். எனவே இந்த 2ஐயும் கொடுக்கலாம். நாங்கள் இப்படி சொல்ல வரல, கண்டிப்பாக என்னது சல்லி தான் கொடுக்கணும் என்று சொல்ல வரவும் இல்லை. ஆனால் அதே நேரம் பணத்தை கொடுப்பது ஒரு பிழையாக சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அப்படியும் அது கருதப்பட கூடாது. பணத்தையும் கொடுக்கலாம், அல்லது இந்த தானியத்தையும் கொடுக்கலாம். தானியத்தை கொடுப்பது பொருத்தமாக இருக்கலாம். ரைட். தானியத்தை கொடுக்கறதுல சிரமங்கள் இருக்கிற நேரம் சல்லியை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஹைர். அடுத்தது இந்த சதகத்துல் ஃபித்ரை எப்போ கொடுக்கறது, இதை பொறுத்த வரையில் எங்களோட ஷாஃபி மதுஹபில் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் இருந்து ரமலான் மாதம் எப்போ தொடங்குதோ முதலாவது நோட்டத்திலிருந்து என்ன செய்யலாமுண்டா சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க முடியும்னு சொல்லி. ஆனால் இந்த ஹனஃபி மதுஹப்ட கருத்து, அதே நேரம் இமாம் அபூ சௌர், இமாம் மாலிக், இது மாதிரி இவங்க விரும்பிக்கிறாங்க இந்த சதகத்துல் ஃபித்ரை பெருநாள் தினத்தில் கொடுக்கறது தான் நல்லம்னு சொல்லி. அதே நேரம் புகாரில் இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, இப்னு உமர் எல்லாம் இன்னும் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் அந்த சதகத்துல் ஃபித்ரை பெருநாளைக்கு 2 நாட்கள் அல்லது 1 நாள்
முந்தி கொடுப்பவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி. இதுதான் இமாம் அஹ்மதுட கருத்து. எனவே அப்போ பெருநாளைக்கு 2 நாள் 1 நாள் முந்தி கொடுக்கறது, ரைட். இந்த கருத்தை தான் இமாம் மாலிக் சொல்கிறார் 3 நாள் வரைக்கும் பெருநாளைக்கு ஒரு 3 நாள் முந்திலிருந்து தொடங்கியலும் சொல்லி. ஆனால் ஹனஃபி மதஹபில் சிலர் சொல்கிறாங்க பெருநாள் அல்லது இவைங்களே அதாவது இப்படி ரமலான் மாதத்தில் அரைப்பகுதி முடிஞ்சோடனே சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க தொடங்கிறது நல்லமுன்னு சொல்லித்தான் அதாவது ஹம்பலி மதஹப்ட சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த இப்படியும் சொல்கிறாங்க. இந்த இமாம் அபூ ஹனீஃபாவோட ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதாவது இந்த எப்பவும் அதை சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியும்னு சொல்லி. பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் இப்போ சதகத்துல் ஃபித்ர நோக்கம் பெருநாளை எல்லாரும் வசதியாக கொண்டாடுறதுக்கு வழி செய்யணும்ன்றது தான் பிரதானமான நோக்கம். எனவே அந்த வகையில் பார்க்குற நேரம், ரைட், பெருநாள் தினத்தில் ஏழைகளுக்கு அது கிடைச்சிக்கணும். அதுக்கு வழி செய்கிறதுக்காக என்ன செய்யலாம்னா அந்த ஹம்பலி மதஹபில் சொல்கிறது மாதிரி இந்த பெருநாள் அதுவும் இந்த கூட்டாக இந்த சதகத்துல் ஃபித்ரை விநியோகிக்கிற வேலை எங்களோட கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் நடக்கிறதால அதுக்கு வசதியாக அமையும். 15 பிறகுலிருந்து இந்த இதை சதகத்துல் ஃபித்ரை சேர்க்க தொடங்குவது. இந்த சதகத்துல் ஃபித்ரை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், சதகத்துல் ஃபித்ர் கட்டாயம் கொடுத்தாகணும். அப்போ அதை கொடுக்குறத தனிப்பட்ட முறையில் கொடுக்குறத விட கூட்டாக நிறைவேற்றுவது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கூட்டாக நிறைவேற்றுகின்ற போது இவைங்களே நாங்கள் பல நன்மைகள் அதில் இருக்குது. உதாரணமாக அவைங்களை ஒருவரை தனிப்பட்ட முறையில் கொடுக்குற நேரம் ஒரே இடத்துக்கு நிறைய போய் சேர்றதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அதாவது சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமே போகும். அப்படி ஒரு பிரச்சனை தனியாக கொடுக்குற நேரம் காணப்படுது. நாங்கள் கூட்டாக கொடுக்குற நேரம் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். கவனிக்க வேண்டிய எல்லாரையுமே நாங்கள் கவனிப்பதற்கு அது வசதியாக அமையலாம். அடுத்தது இந்த எல்லாருக்கும் ஒரு சுய கௌரவம் உண்டிக்குது. அந்த சுய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு வழியாகவும் அமையலாம் அந்த கூட்டாக நாங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பது. அதாவது ஏழைகள் தங்களோட சுயமரியாதையோடு அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு வழி செய்வதாக அது அமையலும். எனவே சதகத்துல் ஃபித்ரை நாங்கள் ஜக்காத்தை கூட்டாக விநியோகிப்பது போல சதகத்துல் ஃபித்ரையும் அந்த அமைப்பில் விநியோகிப்பது சிறந்ததாக இருக்கும். சதகத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கப்படணும் என்றதை பொறுத்தவரையில் சதகத்துல் ஃபித்ர் ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்களுக்கோ தான் சதகத்துல் ஃபித்ரையும் பெறுவதற்குரிய உரிமை இருக்கிறது. இனி அந்த வகையில் இப்படி சொல்லுவாங்க, ஷாஃபி மதஹப்ட கருத்துப்படி பார்க்குற நேரம் சதகத்துல் ஃபித்ர் எல்லாரும், அதாவது ஜக்காத் கொடுக்கப்படுகின்ற பிரிவினர் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். எனவே இப்போ இவங்களே ஜக்காத் அந்த 8 ஷாராருக்கு கிடைக்கணும். அந்த 8 ஷாராரில் யாரெல்லாம் இப்போ ஈக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜக்காத் சதகத்துல் ஃபித்ரை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரம் இப்படி இந்த சதகத்துல் ஃபித்ரை பற்றி விளங்கப்படுத்தின நேரம் இமாம் இப்னு கையும் போன்றவர்கள் சொல்வார்கள், சதகத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும், ரைட். எனவே அப்போ அந்த சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் சதகத்துல் ஃபித்ரை பங்கிடுகின்ற போது ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏண்டா ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஏழைகளை கவனிப்பதோடு சேர்த்து வசதி இருக்குமாக இருந்தால் ஏழைகளோடு நாங்கள் சுருக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக சொல்லுவோம், பாரிய அளவு சதகத்துல் ஃபித்ர் சேர்ந்து இருக்கிறது. ஏழைகளை கவனித்து போட்டு மிஞ்சிற லெவல் இருக்குது. அல்லது வெப்பம் ஏழைகளுக்கு அந்த அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ அதிகமாக கிடைச்சிக்குது. இப்போ சதகத்துல் ஃபித்ரை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருப்பது போல அடுத்த செக்ஷன்களுக்கும் அடுத்த பிரிவுகளுக்கும் பயன்படுத்துவது தான் சிறந்தது. அதை
அந்த குறிப்பிட்ட அந்த ஏழைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல், ஆனால் அளவு கொஞ்சமாக இருக்கிற நேரம், ரைட், அந்த சந்தர்ப்பத்தில் சதகத்துல் ஃபித்ரை பகிர்ந்தளிக்கின்ற போது இந்த பிரிவினருக்கு, அதாவது ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர் மிஸ்கீன், இந்த சாராருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் சிறந்தது என்ற கருத்தை, இந்த ரெண்டு கருத்துக்கும் இடையில் உடன்பாடு காணுகின்ற போது நவீன இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த கருத்தை சொல்கிறார்கள். எனவே சதகத்துல் ஃபித்ரை நாங்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக இன்னொரு கருத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். உதாரணமாக வேங்க, சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு காலம் சொன்னோம். பெருநாள் தொழுகைக்கு அது நிறைவேற்றப்படணும். பெருநாள் தொழுகைக்கு ஒரு ஆள் அதை நிறைவேற்றா விட்டாலும் கூட பெருநாள் தொழுகைக்கு நான் கொடுக்க இல்லைன்றதுக்காக அவர் கொடுக்காமல் இருக்க முடியாது. எப்படியோ அவர் அதை கொடுத்தாக வேண்டும். ஏண்டா அவர சொத்தில ஏழைகளுக்குரிய பங்கு அது. அவர் அந்த அந்த குறிப்பிட்ட டேட்டில், அதாவது தண்ட சொத்தில ஒருவர் தனக்கும் தண்ட பராமரிப்பில் உள்ளவர்களுக்கும் போக மீதமாக வைத்திருக்கிறார் என்றால் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து. எனவே கண்டிப்பாக சதகத்துல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால், அப்படி ஒருவருக்கு விடுபட்டால் கண்டிப்பாக அதை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற கருத்தையும் ஞாபகத்தில் கொள்வது அவசியம் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.